இன்னைக்கு செய்ய போகிறது வந்து மஷ்ரூம் ரைஸ் தான் செய்ய போகிறேன். மஷ்ரூம் அன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருந்தேன். அதுலேருந்து மீதி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து நான் வந்து கொஞ்சம் வந்து செய்ய போகிறேன். இந்த தடவை வந்து காரமாக செய்ய போகிறேன். அதே மாதிரி கிடையாது, என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் சட்டி சோறுன்னு சொல்லலாம். இருக்கிறதுலே இதுவும் ஈஸியான ரெசிபி தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுவுமே இருக்கிறதுலே ஈஸியான ரெசிபி தான். கருவேப்பிலை, இதில் பச்சை மிளகாய். உங்கள் அடுப்பு வேகமாக இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க, கருது விட்டாருங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் இது கூட பெரிய வெங்காயம் நறுக்குனது, இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ உப்பு எடுத்துருக்கேன், கம்மி தான், இவ்வளோ எடுத்துக்கிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி தான் தேவையில்லை. லைட்டாக இருக்கிற மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மஞ்சள் எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கூட வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ஈஸியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்டி சோறுன்னு நல்லா பண்ணி வச்சேன். இதுக்கு வந்து மஷ்ரூம் வந்து தண்ணி வரட்டும். ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். மஷ்ரூம் வந்து தண்ணி வரதுனால அதுலேருந்து சூப்பரான ஸ்மெல்லும் வரும், உங்களுக்கு சமைக்கும் போதே தெரியும். இப்போ இது கூட வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த சாப்பாடு போட்டு இருந்தால் தான் நம்ம வந்து பரட்ட போகிறோம். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுனால நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க, அப்புறம் கொஞ்சமாக வர மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. ஏன்னா தண்ணி ஆப்ஷனல் தான். நான் எனக்கு பார்க்கவே நான் ஊறிடுவேன். இந்த சாப்பாட்டை வடசட்டியில் கொட்டி இறக்கி கொஞ்சமாக பெப்பர் தூள் தூங்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதுதான் என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். நான் இப்படி தினமும் ஒரே சமையல் சமைக்கிறதுனால என்னோட அடுப்பு வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது என்னோட சிலிண்டரு. உங்கள் வீட்டில் இருக்க சிலிண்டர் வந்து எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். போதும், இந்த இதில் வந்து நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு போட்டு நான் இந்த சாப்பாடு போட்டேன். உங்களுக்கு என்ன கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ்க்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம டேஸ்ட் பார்க்கும்போதே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாதுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி மட்டும் நீங்கள் செஞ்சு பார்க்கலன்னா செம்மையாக இருக்குங்க. பாருங்க, நம்மளோட மஷ்ரூம் கடாய் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க, நான் கேரண்டியாக சொல்கிறேன். பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.